வணக்கம். தினமொரு சூரணத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது, எளிய முறையில் அனைத்து விதமான பாத வலியையும் குணப்படுத்துவது எப்படி என்று பார்க்கலாம் வாங்க. பாத வலியை போக்க இதற்கு நீங்கள் சற்று முற்றிய சோற்று கற்றாழையின் மடல் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் கூர்மையாக இருக்கும் பகுதியை நீக்கிவிட்டு சற்று அகன்ற பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது இந்த மடலில் மேற்புறம் இருக்கும் தோலை மட்டும் சீவி எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது மேற்புறம் என்றால் ஒரு மடலில் இருபுறம் இருக்கும். அதில் மேடாக உள்ள பகுதியில் உள்ள தோலை சீவி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது அடுப்பில் ஒரு மண் தோசைக்கல்லை வைத்து சூடு ஏற்றுங்கள். தோசைக்கல் சூடு ஏறியவுடன் சோற்று கற்றாழை சீவிய அந்த பகுதியை, அதாவது சீவிய பகுதியில் உள்ளே சோறு இருக்கும். நன்கு புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் ஜெல் தெரியும் பகுதியை தோசைக்கல்லில் மேலே இந்த மடலை வைத்து சூடு ஏற்றி சூடானவுடன் எடுத்து ஜெல் தெரியும் பகுதியை பாதங்களில் வைத்து நன்கு ஒத்தடம் கொடுக்கவும். ஒத்தடம் கொடுத்துட்டு சூடு ஆறியவுடன் மீண்டும் சூடு ஏற்றி, அதாவது மீண்டும் அதே சோற்று கற்றாழை மடலை தோசைக்கல்லில் போட்டு சூடு ஏற்றி ஒத்தடம் கொடுக்கவும். இது போன்று கற்றாழையின் உள்ளே இருக்கும் ஜெல் சுருங்கும் வரை சூடு ஏற்றி ஒத்தடம் கொடுக்கவும். இந்த ஒத்தடம் எப்போது கொடுக்க வேண்டும் என்று பார்த்தீர்களானால், இரவு தூங்குவதற்கு முன்பு கால் பாதங்களை நன்கு சுத்தம் செய்துவிட்டு ஒத்தடம் கொடுத்துவிட்டு பின்பு பாதத்துக்கு அடியில் வைத்து கட்டி கொண்டு, அதாவது இந்த மடலை வைத்து கட்டி கொண்டு தூங்குங்கள். காலையில் எழுந்து எடுத்து விடுங்கள். இப்படியே நாள்தோறும் சோற்று கற்றாழையில் ஒத்தடம் கொடுத்து வரும்போது பாத வலிகள் அனைத்தும் நீங்கி பாதம் வலுப்பெறும். பாதம் எரிச்சல் உள்ளவர்களும் இப்படி பயன்படுத்தலாம். அப்படி இல்லை என்றால் கற்றாழையின் உள்ளே இருக்கும் ஜெல்லை மட்டும் எடுத்து பாதத்திற்கு அடியில் பூசி அரை மணி நேரம் கழித்து வெதுவெதுப்பான நீரில் எப்சம் சால்ட் சிறிதளவு கலந்து சுத்தம் செய்து வரலாம். எப்சம் சால்ட் இல்லை என்றால் வெதுவெதுப்பான நீரில் கல்லுப்பு, கடல் கல்லுப்பு இருக்கு பாருங்க, அதை போட்டு மற்றும் இதனுடன் மஞ்சள் தூள் கலந்து பாதத்தை இப்படியும் சுத்தப்படுத்தி வரலாம். பாத வலி உள்ளவர்களும் மேலே குறிப்பிட்டவாறு ஒத்தடம் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்களும் இந்த ஜெல்லை பாதத்துக்கு அடியில் பூசி ஒரு மணி நேரம் கழித்து வெதுவெதுப்பான நீரில் கழுவி வரலாம். ஆனாலும் பாதவலி உள்ளவர்களுக்கு ஒத்தடம் கொடுக்கும் முறையே சரியான வழிமுறை. நகர பகுதியில் இருப்பவர்களின் வீட்டில் விறகு அடுப்பு இருக்காது. அவர்களெல்லாம் எப்படி ஒத்தடம் கொடுப்பது என்று ஒரு சந்தேகம் ஏற்படும். இவர்கள் வீட்டில் இருக்கும் பயன்படுத்தாத இரும்பு தோசை கல்லை சூடு ஏற்றி இந்த கற்றாழையை வைத்து சூடு ஏற்றி பாதத்துக்கு அடியில் ஒத்தடம் கொடுக்கவும். இப்படி நாள்தோறும் பண்ணிக்கொண்டே வரும்போது நாளடைவில் பாத வலிகள் நீங்கி பாதங்கள் நன்கு வலுப்பெறும். நடக்கும்போது வலி இருந்ததா என்று கூட தெரியாத அளவுக்கு மறைந்துவிடும் வலிகள் அனைத்தும். அதனால் இப்படி நாள்தோறும் ஒத்தடம் கொடுத்து கொண்டே வாருங்கள். பாத வலியிலிருந்து நிவாரணம் பெறலாம். This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. இந்த வெப்சைட் லிங்க் பயோவில் கொடுக்குறேன், போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தா வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.